ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட சொக்கை எப்படி ரன் பண்ணிட்டு போகிறது, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை எப்படி ரன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி இன்சைட் பார்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்சைட் பார்னு சொன்னால் நீங்கள் ஒரு கெண்டில் எடுத்துக்கோங்க, அதில் ஹையையும் அதில் லோவையும் கட் பண்ணாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கெண்டில் அதில் ஹையையும் லோவையும் கட் பண்ணாமல் அதுக்கு உள்ளுக்க உருவாகுமா இருந்தால் அந்த கெண்டிலை நாங்கள் இன்சைட் பார்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த இன்சைட் பாரில் நாங்கள் ஃப்யூச்சரில் என்ட்ரிஸை பிளான் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை ஒரு ஜோனாக நாங்கள் எடுப்போம். நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவேன். இப்போ ஜஸ்ட் இன்சைட் பார்னா என்னன்னு விளங்கிக்கொள்ளுங்க. அப்போ இன்சைட் பார்னா என்ன, இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கெண்டிலுக்கு அடுத்து வரக்கூடிய கெண்டில் முன்னாடி உள்ள கெண்டில்ட ஹையையும் லோவையும் பிரேக் பண்ண இயலாமல் இடையில வர கெண்டில் தான் நாங்கள் இன்சைட் பார்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு சொன்னால், இந்த இன்சைட் பாரை தான் நாங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொத்த ஸ்ட்ரக்சரில் கரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த வரக்கூடிய இன்சைட் பார்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததில் கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் போகணுமா இருந்தால் மேலே உள்ள ஹையை கட் பண்ணி போகிறத அப் ட்ரெண்ட் சொல்லுவோம். கீழே உள்ள லோவை கட் பண்ணி வரதை கெண்டில் ஸ்டிக் லோ ட்ரெண்ட் சொல்லி டவுன் ட்ரெண்ட் சொல்லி சொல்லுவோம். இதை நாங்கள் லாஸ்ட் உள்ள வீடியோவில் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, இந்த 3 பச்சை கண்டலையும் பாருங்கள், இது அப் ட்ரெண்டில் போகுது. அது எப்படி நான் அப் ட்ரெண்ட்லன்னு சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் கண்டில் ஹையை ரெண்டாவது கண்டில் கட் பண்ணிக்குது, ரெண்டாவது கண்டில் ஹையை மூணாவது கண்டில் கட் பண்ணிக்குது. அப்போ இதில் அர்த்தம் எப்படி, ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது. அந்த லைன் சாட்டில் போடனாக்கும் 3 கண்டிலையும் சேர்த்து ஒரு லைன் ஒன்று வரும். அடுத்து வரக்கூடிய ரெட் கண்டில் பாருங்கள், மூணாவது கண்டிலுக்கு கீழே உள்ள லோவை கட் பண்ணி தான் நாலாவது கண்டில் உள்ள அந்த ரெட் கலர் கண்டில் வந்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைன் சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பச்சைக்கும் ஒரு லைனை போடுங்க, சிவப்புக்கு எப்படி வருது, கீழே கட் பண்ணிக்கி. அப்போ மார்க்கெட் எப்படி போய்த்திக்கி, கீழே வந்துக்கிது. அப்போ லைன் சாட்டில் கீழே வரும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு கெண்டில்ட ஹையை மேலே கட் பண்ணி போகுமா இருந்தால் அது அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். எப்போ ஒரு கெண்டில்ட லோவை கட் பண்ணுமா இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் திரும்ப மாறிக்கி. அது மார்க்கெட்லன்னு சொன்னால் நம்மளோட கெண்டில் ஸ்டிக் வந்து டவுன் ட்ரெண்டில் மாறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ எப்போ திரும்ப மார்க்கெட் அடுத்த வரக்கூடிய கெண்டில்ட ஹையை கட் பண்ணுதோ திரும்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மாறிக்குது, அதாவது கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் மாறிக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டுக்குள்ள பச்சை கண்டில் 3மே அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ அடுத்து வரக்கூடிய சிவப்பு கண்டில் வந்து மூணாவது பச்சை கண்டிலில் கீழே லோவை கட் பண்ணிக்குது, அப்போ கீழே பேத்திக்குது. அப்போ இந்த சார்ட்டை நான் ஃபுல்லாக லைன் சார்ட்டில் வரைஞ்சேன்னா பாருங்கள், 3 பச்சைக்கும் ஒரு கோடு, சிவப்புக்கு கீழே ஒரு கோடு, அடுத்த 2 பச்சைக்கு மேலே ஒரு கோடு, சிவப்புக்கு கீழே, அடுத்த 2 பச்சைக்கு மேலே, இப்படி வரைஞ்சிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு பாருங்கள் இன்சைட் பார் வருது. இந்த இன்சைட் பாரையும் நம்ம கரெக்ஷனாக தான் பார்ப்போம். அது லோவையும் கட் பண்ணலை, ஹையையும் கட் பண்ணலை. ஆனால் லைன் சார்ட் படி பார்க்கும்போது மேலே இருந்து கீழே உள்ளே வந்திக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நாங்கள் அதை ஒரு கரெக்ஷனாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய பச்சை திரும்ப மேலே பிரேக் பண்ணதால் இந்த லைன் சார்ட் எப்படி வரப்போகுது, மேலே வரப்போகுது. இப்போ விளங்கிட்டா நம்ம இந்த இன்சைட் பாரில் முக்கியத்துவம். அப்போ இந்த இன்சைட் பாரையும் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அப்போ இந்த இன்சைட் பாரை மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ரன் ஆகிட்டிக்கும் போது நம்ம எது இன்சைட் பார் எப்படி நம்மளும் கண்டுபிடிக்கலாது. நாம் பொதுவாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இண்டிகேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன். நான் ஆரம்பத்தில் நாங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். முழுக்க நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ இந்த இன்சைட் பாரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட் ரன் ஆகிட்டிக்கும் போது வரக்கூடிய ஒவ்வொரு கெண்டில்ஸையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கெண்டில் அதில் முன்னாடி உள்ள கெண்டில்ட ஹையையும் லோவையும் கட் பண்ணாமல் வந்தால் நம்ம அந்த கெண்டிலை இன்சைட் பாராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு வேறு கலர் கொடுத்து அந்த இண்டிகேட்டரை எப்படி ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இண்டிகேட்டர்ஸ் நீக்கிறது இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் சர்ச் பாரில் இன்சைட் பார் கலர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் இன்சைட் பார் வித் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கலர்னு சொல்லி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல இன்சைட் பார்னு சொல்லி ஓப்பன் ஆகிட்டு அப்படி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்சைட் பாருக்கு இந்த கெண்டில்ஸ்டர் சின்ன பிளாங்காக பிளாக் கலரில் ஒன்று வந்திருக்கு. அதை தான் இன்சைட் பாராக இண்டிகேட் பண்ணுது. நம்ம அதை கலரில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த எரோமா கிளிக் பண்ணி அந்த இடத்துல பாருங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்த்து இதில் 2 கலரையும் நீங்கள் மஞ்சள் கொடுத்துக்கோங்க. நான் பொதுவாக மஞ்சள் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. மஞ்சளை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு இன்சைட் பார் அவ்வளோத்தையுமே மஞ்சள் கலருக்கு காட்டிக்கொள்ளும்.
அப்போ இது எந்தெந்த இடத்துல இன்சைட் பார் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் இதில் இன்சைட் பார்னா என்ன, அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் சொக்கை ரன் பண்ணுறது, நம்ம சேஞ்ச் ஆஃப் கரெக்டரை எப்படி ரன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதை நம்ம இன்றைக்கி லைவ் சாட்டில் எப்படி அது ரன் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளோட ட்ரேடிங் வியூவில் ரீப்ளே டூல்னு ஒன்று இருக்குது. ரீப்ளே டூல்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிப்பேன், நம்ம இடத்துல கிளிக் பண்ணால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அவ்வளோ கேண்டில்ஸும் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் அதை ரீப்ளே பண்ணி ப்ளே பண்ணி அந்த கேண்டில்ஸ்ட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ரீப்ளே டூலை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும், பேமெண்ட் கேட்கும். அப்போ நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ண தேவை, அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். அதை நான் எப்படின்னா, நீங்கள் க்ரோமில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் அடிங்க கோ சார்ட்னு சொல்லி அடிங்க. கோ charting.comனு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இந்த ப்ரொடக்ட் நீக்கிறதை கிளிக் பண்ணி அதில் சார்ட் நீக்கிறதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிப்ளை டூலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ரிப்ளை டூல் அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் அதில் நம்மளோட சார்ட் வியூவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி நம்மளோட சொக்கை நாங்கள் கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ரீப்ளே டூ கொடுத்து வச்சுருக்கேன். கொடுத்துட்டு இப்படி ஒரு விண்டோ வரும். இதில் நீங்கள் இந்த ப்ளே பட்டனை ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட சார்ட் ப்ளே ஆகிட்டு போகும். அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஒவ்வொரு கண்டிலையும் மேலே உள்ள அப்போ கட் பண்ணி போகுது. அப்போ நான் அந்த இடத்துல கீழே லோவை கணக்கில் வச்சுக்கிறேன். இந்த இது நீங்கள் ஒரு லைன் சார்ட்டாக வரைஞ்சிங்கன்னா லோ இங்கே வரும், ஹை மேலே வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ நம்ம அதை எப்படி மூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் சார்ட்டை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சார்ட்டை ப்ளே பண்ணோன்னே பாருங்கள், 2 சிவப்பு கண்டில் வந்துக்குது. ஆனால் அந்த 2 சிவப்பு கண்டிலுமே இதுக்கு முன்னாடி உள்ள நான் மார்க் பண்ணி வச்சு இந்த ஹையையும் லோவையும் மேலேயும் கீழே பிரேக் பண்ணிக்குதா, பிரேக் பண்ணல. அப்போ இதுக்கு உள்ளுக்கே வந்துக்குது. இதைத்தான் நாங்கள் நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல, அதுக்கு உள்ளுக்கே நிறைய கேண்டில்ஸ் வந்தால் அது அவ்வளோதையும் நாங்கள் கரெக்ஷன் தான் சொல்லுவோம். இப்போ திரும்பவும் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இதில் 4வது வரக்கூடிய சிவப்பு கேண்டில் கீழே பிரேக் பண்ணிக்குது பாருங்கள். கீழே பிரேக் பண்ணணும் என்ன செய்வேன், நான் அந்த கீழே உள்ள லோவை கொண்டு அந்த சிவப்பு கண்டில்ட அடியில் வச்சுருவேன். திரும்ப அடுத்து வரக்கூடிய பச்சை கண்டிலும் அந்த சிவப்பு கண்டில் அந்த லோவை பிரேக் பண்ணதால் பச்சை கண்டிலுக்கு அடியில் கொண்டு கீழே வச்சுருவேன். இப்போ மேலே உள்ள ஹை மாறுமா அப்படின்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்துக்கிறோம், டவுன் ட்ரெண்டில் ஒவ்வொரு கெண்டில்ட லோவையும் இந்த கீழே கட் பண்ணி வந்தால் தான் அது டவுன் ட்ரெண்ட் லோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ராப்பராக கீழே கட் பண்ணி வருது. அப்போ இடையில எந்த மாற்றமும் இடையில வரையில்லை. அப்போ இந்த இடத்துல ஹைக்கு மாறக்கூடிய சான்ஸ் இல்லை, ஹை அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நான் தொடர்ந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கொள்ளும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அடுத்த பச்சை கண்டில் கீழே கட் பண்ணிக்குது. மேலே ஏதாவது மாற்றம் இருக்குதா, மாற்றம் இல்லை. அப்போ இந்த லைனை கீழே வைக்கிறேன். திரும்ப ப்ளே பண்ணுறேன். திரும்பவும் சிவப்பு கண்டலும் பச்சை கண்டலும் கீழே தொடர்ந்து பாருங்கள், ஒவ்வொரு லோ பாயிண்ட்டையும் கட் பண்ணிகிட்டே வருது. அப்போ நம்ம என்ன செய்வோம், கீழே உள்ள லோவை மட்டும்தான் நம்ம இப்போ நகர்த்திக்கிட்டு போவோம். மேலே ஹை நகர்த்துறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், மேலே ஒரு கரெக்ஷன் வருது. அதாவது திரும்ப லோவுக்கு மேலே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு சிவப்பு கண்டு சடனாக கீழே பிரேக் பண்ணிக்குது. அப்போ இந்த நான் கீழே ஒரு லோவை எங்கே கொண்டு வச்சுப்பேன். இடையில பாருங்கள், ஒவ்வொரு கண்டில்ஸையும் நம்ம டவுன் ட்ரெண்டில் என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு கண்டில்ஸோட லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் வரணும்னு சொல்லிக்கிறோம். அந்த இடத்துல பாருங்கள், இந்த பச்சை கண்டில் லோவை கட் பண்ணாமல் அதுக்கு மேலே சிவப்பு கண்டில் வந்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் மாறிக்குது. மேலே உள்ள ஹையை பாருங்கள் பிரேக் பண்ணி மேலே பேத்திக்குது. அப்போ சின்னதாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு பேத்திக்குது. அப்போ லைன் சார்ட்டில் பார்த்தா இங்கேயும் இது வரைக்கும் கீழே வந்து மேலே லைட்டாக மேலே பேத்திக்குது. அடுத்து திரும்ப இந்த லோவை கட் பண்ணிக்குது. அப்போ லைன் சார்ட்டில் பாருங்கள், லைன் சார்ட்டில் லோ இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல லோவை நான் அங்கே வச்சேன்னு சொன்னால் நம்மளோட ஹை எங்கே வரும்னு சொன்னால் ரீசெண்டாக உள்ள ஸ்விங்கில் வரும். அப்போ இந்த இடத்துல ஹை எங்கே வரும், இந்த இடத்துல வரும். இப்போ நான் ஏன் ஹை எங்கே வச்சேன், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடத்துல லோவை கட் பண்ணி வரதால் ப்ராப்பராக டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் திரும்ப இந்த பச்சையோட லோவை கட் பண்ணாமல் பச்சையோட ஹையை கட் பண்ணி அடுத்த ஹையை வந்துட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், லைன் சார்ட்டில் பார்க்கும்போது மேலே அப் ட்ரெண்டுக்கு பேத்திக்குது. திரும்ப தொடர்ந்து அப் ட்ரெண்ட்லேயே போகாமல் பாருங்கள், இந்த பச்சையோட கீழே கட் பண்ணிக்குது. அப்போ லைன் சார்ட்டில் பார்த்தா எப்படி வரும், மேலே உள்ள பச்சையிலேருந்து கீழே கட் பண்ணதால் இந்த இடத்துல சின்ன டவுன் ட்ரெண்டாக ஆகிக்குது. அப்போ விளங்குது, அவங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்விங் மாதிரி வந்துட்டு கீழே வந்துக்குது.
அப்போது நம்ம லைன் சார்ட்டில் இந்த சொக்கை மார்க் பண்ணிட்டு போகும்போது ரீசெண்டாக உள்ள ஸ்விங்கில் தான் வைப்போம். அப்போ தான் ஹை மூமெண்ட் ஆகும். இப்போ லோ எங்கே வச்சுட்டேன், ஹை எங்கே வரப்போகுது, இந்த பச்சையில் மேலே வருது. தொடர்ந்து பார்க்கலாம், விளங்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிவப்பு கண்டில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, அப்போ சிவப்பு கண்டில் கீழே அடியில் லோவை கொண்டு வந்து வச்சா ஹையை பாருங்கள். இந்த இடத்துல லைன் சார்ட்டை அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இங்கேருந்து கீழே வந்துச்சு, மேலே போச்சுது, திரும்ப கீழே வந்துன்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள், சின்னதாக உள்ளுக்கு ஒரு கண்டில் ஒன்று உருவாகிக்குது. அப்போ இங்கே உள்ள மார்க்கெட் இன்சைட் பார்னு வந்தாலும் இது ஒரு இன்சைட் பாரை தான் கணக்கெடுப்போம் நாம. அப்போ இன்சைட் பார் வந்தால் அதையும் ஒரு கரெக்ஷனாக நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த லோவுக்கு உள்ளே வந்ததால் இந்த கரெக்ஷன் எப்படி வந்துக்குது, இப்படி மேலே பேத்திக்குது. மேலே பேத்திட்டு அடுத்த சிவப்பு கண்டில் தான் இப்படி கீழே டிரெக்டாக வந்துக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஹையை எங்கே வைப்போம், லோவை அங்கே சிவப்பு கண்டலுக்கு மாற்றினா ஹையை இந்த இன்சைட் பார் சின்ன கண்டிலில் கொண்டு வந்து வைப்போம். இப்போ திரும்ப நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் உள்ளுக்கு வரக்கூடிய எல்லாமே கரெக்ஷன்ஸ். நான் எப்போவுமே அந்த லோவையும் ஹையும் பிரேக் பண்ண பிறகு தான் நான் மாற்றுவேன். இடையிலே இது உள்ளுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கும் போதே நம்ம மாற்றக்கூடாது. மாற்றினா தவறாகிடும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் நீங்கள் நினைப்பீங்க இப்படி வருது, அடுத்து ஹை இங்கே வரும், அதுக்கப்புறம் லோவை கீழே கட் பண்ண முடியும். திரும்ப மார்க்கெட் என்ன செய்யும், மேலே எப்படி போய்த்து இப்படி வந்து இப்படியெல்லாம் போகும். அப்போ அதனால் ஒரு லோவையோ ஹையோ கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ நான் வெயிட் பண்ணுறேன், திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கீழே மார்க்கெட் இந்த சிவப்பு கலர் கண்டில் கீழே கட் பண்ணிக்குது. அப்போ நான் லோவை கொண்டு வந்து கீழே வைக்கிறேன். இப்போ ஹை எங்கே வரும்னு கேட்டால் இந்த ஓர்டரை நீங்கள் பாருங்கள். இது வந்து டவுனில் தானே கீழே கட் பண்ணிக்கி. அப்போ இந்த ஒவ்வொரு லோவையும் பாருங்கள், இந்த லோவை இது கட் பண்ணி இது வந்துக்குது. இந்த சிவப்பை கட் பண்ணி தான் இந்த பச்சை வந்துக்குது. இப்போ அதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் ஈக்குவல் ஆகிக்குது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்வேன், நம்மளோட ஹையை இந்த ரீசெண்டாக உள்ள ஸ்விங்கில் பார்க்கும்போது இந்த சிவப்பில் கொண்டு வந்து வைப்பேன். சிவப்பில் வச்சதுக்கு காரணம் என்ன, டவுன் ட்ரெண்டில் வரும்போது இந்த லோவையும் கட் பண்ணி இப்படி வருது. அப்போ அதுதான் ப்ராப்பராக இந்த இடத்துல நம்ம ஸ்விங்கை பார்த்த வகையில் இங்கே இது மேலே வந்து இப்படி போச்சுது, திரும்ப ஒரு ஹை போச்சுது, திரும்ப நாம் கீழே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க கவனிங்க, இந்த இடத்துல திரும்ப இப்படி கீழே வந்துக்குது, திரும்ப இந்த இடத்துல சின்ன ஸ்விங் ஒன்று கொடுத்துட்டு தான் திரும்ப கீழே வந்துக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளோட ஹை எங்கே வச்சுப்பேன், நான் அந்த ரெட் கண்டிலோட டாப்பில் வச்சுப்பேன். அப்போ லோ இங்கே இருக்குது. திரும்ப ப்ளே பண்ண பாருங்கள். பொறுமையாக அந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். தெளிவாக கவனிங்க. திரும்ப ப்ளே பண்ணுறேன். அப்போ வரக்கூடிய இந்த கேண்டில்ஸ்லாம் இன்சைட் பாராக வந்து இப்போ தான் பாருங்கள் ஹையை பிரேக் பண்ணிக்குது. ஹையை பிரேக் பண்ணின உடனே இந்த இடத்துல நான் ஹையை மாற்றுவேன். இப்போது டவுன் ட்ரெண்டில் இது வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் போன கேண்டில்ஸ் இப்போது ஹைக்கு மாறிட்டு. அப்போ ஹை மேலே வச்சுப்போம். நம்மளோட லோ எங்கே வரும், ஹையை பொறுத்தவரைக்கும் நம்மளோட ரூல்ஸ் எப்படி, ஒவ்வொரு கேண்டிலோட ஹையையும் கட் பண்ணி போகணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டும் ஹையை கட் பண்ணிவிட்டு இது ஹையை கட் பண்ணுது, இன்சைட் பாராக வந்துக்குது. அப்போ இது உள்ளுக்கு வந்துக்குது, திரும்ப இது ஹை மேலே பேத்திக்குது. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்விங்கை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலன்னு நினைக்கிறேன். அப்போ ஹை அங்கே வந்தால் லோ எங்கே வரும், இந்த ஸ்விங்கில் இந்த இன்சைட் பாருக்கு லோவில் தான் இந்த ஹையில் வரும். இது வரைக்கும் நாங்கள் என்ன பார்த்தோம், நம்மளோட கேண்டில் ஸ்டிக் டவுன்லேயே வந்துட்டு இருந்துச்சு, ஏன் லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹையை கட் பண்ணிக்குது. இதைத்தான் நாங்கள் மார்க்கெட்டில் சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோமே. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வருதுன்னா கீழே லோவை கட் பண்ணி வரும்போது நாங்கள் கரெக்ஷன் சொல்லுவோம். அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அப் ட்ரெண்டில் எப்படி மார்க்கெட் போகுதுன்னு சொன்னால் இது பிஎஸ் நம்மளோட. இதில் எப்படி கரெக்ஷன் வருதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த சோக்கைக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இதை கரெக்ஷன்னு சொல்லுவோம். திரும்ப மார்க்கெட் ஓடிட்டு வந்துட்டு எப்போ ஒரு ஹையை திரும்ப பிரேக் பண்ணுதோ கரெக்ஷன் முடிஞ்சுது, மார்க்கெட் ட்ரெண்டில் போகணும்னு சொல்லி நான் படித்தோம். அதுதான் இந்த விஷயம். இந்த இடத்துல கவனிங்க, இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே லோவை பிரேக் பண்ணி தான் வந்துச்சுது. இப்போ ஃபஸ்ட் டைம் ஹையை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் நாங்கள் என்ன சொல்லுவோம், முடிஞ்சுது, கரெக்ஷன் முடிஞ்சுது, இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை நோக்கி போகுதுன்னு சொல்லுவோம். இது தான் நான் சிஹெச் பிரேக் ஆஃப் நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரன்னிங் மூவ்மெண்ட்டை நாங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு, மேலே பிரேக் பண்ணிவிட்டு அப்போ நம்மளோட ஹை எங்கே வரப்போகுது, இந்த பச்சையில் வரும், லோ எங்கே வரும், இந்த பச்சையில் வரும். பாருங்கள், அடுத்து வரக்கூடிய ரெட் கலர் கண்டு என்ன செஞ்சுட்டு கீழே கட் பண்ணிவிட்டு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிங்க, நான் அந்த விக்கை கட் பண்ணாலே அதை கட்னு சொல்லிடுறேன். இதை தான் நாங்கள் பார்த்தோம், இந்த டைப் 1 டைப் 2 மெப்பிங்னு சொல்லி பார்த்தோம். அதில் இந்த விக்கு கட் பண்ணோடனே நான் சொக்கை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கொள்வேன். இப்போ லோவில் வந்து இந்த மார்க்கெட் அப்பில் மாறிச்சிடு. இப்போ திரும்ப என்ன நடந்துக்கு, கீழே லோவை கட் பண்ணதால் மார்க்கெட் லோவில் மாறிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ லோ எப்படி வரும் நம்மளோட, இப்போ நாங்கள் லோவை நகர்த்துவோம். லோ கீழே கட் பண்ணதால் லோ இங்கே வரும், ஹை எங்கே வரும், ரீசெண்டாக உள்ள ஹையில் தான் வரும். இந்த இடத்துல ஹை மாறாது, அதே இடத்துல தான் நிற்கும். இப்போ நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ரைட், திரும்ப லோவை கட் பண்ணதால் லோ கீழே வரும்,
ஹை அதே இடத்துல தான் இங்கே ஏன் ஒவ்வொரு கண்டிஸ்ட் லோவையும் ப்ராப்பராக மார்க்கர் கட் பண்ணி வருது. இப்படி தான் நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நகர்த்திக்கிட்டு போகணும். இந்த வீடியோ தொடர்ந்து திரும்ப பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் வரும். அப்படி இருந்துச்சு டவுட் இருந்தாலும் திரும்ப பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகலைன்னு சொன்னால் இந்த டெலிகிராம் லிங்க்கை நான் என்ன சேனலில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.